எனக்கு ஆண்டவர் உன்னையும் பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா? நீ எனக்காக பெரிய ஊழியம் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துடாத, உன்னுடைய அடிச்சோடுகளை எங்கே போனாலும் என் நாமத்தின் மகிமைக்காக விட்டு வந்துவிட்டேன். எங்கே போனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் அவங்கள என்னை பற்றி பேசாமல் மிஸ் பண்ணக்கூடாது. அது என்ன தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அவங்கள போல வராது. அவங்க தேவனுடைய பிள்ளை, அவங்க நீதிமான் என்கிறதான அடையாளம் நம்மளை விட்டு நம் ஜீவன் பிரிகிற வரைக்கும் மாறக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட கர்த்தர் இங்கே நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு முறையும் இங்கே நிற்கும்போது ஒன்று அறிந்திருக்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு நேரமும் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளை தேற்றி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கடந்த வாரம் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க, வேறு ஒரு தேசத்திலிருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த ஒரு மெசேஜ் எனக்கு நான் பார்க்கலன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கர்த்தர் சில செய்திகளை சிலரை கேட்க செய்கிறார் என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க சொன்ன விஷயம் அதை நான் ஃபுல்லாக இங்கே சொல்ல முடியாது, ஏனென்றால் அது ஒரு we cannot say everything. பட் நான் ஒன்று நான் நினைத்தேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தால் அது மாத்திரம் போதும் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். லூக்கா 7:47. ஓகே. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி. அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இடைப்படும் பொழுது, இந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட விதத்தை இன்றைக்கு மதர்ஸ் டே, பெண்களா இருக்கிற நம்ம அனைவருக்கும் ஒரு கனத்துக்குரிய ஒரு நாள். இங்க நாம இவளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது எல்லா நேரங்களிலும் எப்படி இல்லை, இவள்தான் கெட்டவளாக உலகத்துக்கு தெரிந்தாள். இவளை பார்த்தால் தான் என்னமோ இவள் விரும்பி இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாள் என்று உலகம் அவளை பார்த்தது. ஆனால் அவள் விரும்பாமலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டவளாய் காணப்பட்டாள். சில நேரங்களில் நான் சொல்கிறேன், சிலர் நம்மோடு இடைப்படுகிறவர்கள் சில காரியங்களை சொல்லும் பொழுது, சில காரியங்களை நம்மளிடத்தில் செய்ய சொல்லும் பொழுது எச்சரிக்கும் கவனமும் தேவையாக இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை விட்டு அவர்கள் நம்மளை விலக்க கூடும், நம்மளை பாவத்தின் ஊடாய் தள்ள முடியும். ஏனென்றால் சில நேரங்களில் ரொம்ப சில பேரை நம்ம அன்பு வைத்து விடுவோம், சிலரை நாம் ரொம்ப நேசித்து விடுவோம். இந்த நேசம் என்பது சில நேரங்களில் நல்லது, சில நேரத்தில் ரொம்ப கெட்டது. நம்மளுடைய புக்கு ஹிஸ்ட்ரி புக்கு. நம்ம ஏதோ ஒரு புராணங்களை வாசிக்கவில்லை, ஹிஸ்டரியை வாசிக்கிறோம். இதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதாரம் இல்லாமல் நம்முடைய வேதம் இல்லை. ஆகையால் தான் சொல்கிறேன், இந்த ஹிஸ்டரி எழுதினவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இவள் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவள். ஏதோ ஒரு மனுஷனுடைய, சில மனுஷனுடைய அன்புக்காக, இல்லை என்றால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லி அவள் தன்னையே தான் விட்டு கொடுத்தவள் என்று சரித்திரம் இவளை குறித்து சொல்கிறது. இவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வேண்டுமானாலும் கர்த்தரிடத்தில் திரும்ப ஒரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். எவ்வளவு தான் நாம் தூரம் போயிருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த தேவனிடத்தில் மறுபடியும் திரும்ப முடியும். இவளுடைய வாழ்க்கையில் அப்படியே அவள் போயிருக்கலாம். சொன்னது போல எல்லாரும் அவளை என்ன பண்ணலை, அவளாக சில காரியங்களை தீர்மானிக்கலை, அவளாக சில காரியங்களை என்ன பண்ணல, தெரிந்து கொள்ளவில்லை.
சிலராலே சில முடிவுகளை அவள் எடுக்க வேண்டியதாய் போயிற்று. சிலராலே அந்த நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டாள். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய மகள்களுக்கும் தேவனுக்குள்ளே இருக்கிற அருமையான சகோதரர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், it is always not wise to get influenced by people who are not serving God. கர்த்தரை நேசிக்காதவரிடத்திலிருந்து உனக்கு உண்மையான நேசம் வராது தேவ பிள்ளையே. ஒருவர் கர்த்தரை நேசிக்கலன்னா, கர்த்தருடைய வழிகளை விட்டு உன்னை பிரிக்க, இல்லை கர்த்தருடைய தேவனுடைய திட்டத்தை இருந்து உன்னை பிரிக்க ஆலோசனைகள் வரும் பொழுது நீயும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் தள்ளி விடுகிறோம், நமக்கு அறியாமல் நாம் தள்ளி விடுகிறோம். ஏனென்றால் சொல்லுவாங்க, பாசம் என்ன பண்ணுமா, கண்ணை மறைத்து விடும். கண்ணை என்ன பண்ணிடும், மறைச்சிடும். தெரியாது, என்ன குறைகள் இருந்தாலும் என்ன பண்ணாது, அது என்ன பண்ணிடும், அப்படியே மறைச்சிடும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட். வசனம் என்ன சொல்கிறது, எல்லா ஆவிகளையும் என்ன பண்ணணுமா, டெஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் பிகாஸ் என்கிட்ட நல்லா இருக்கிறாங்க, என்கிட்ட சிரிக்கிறாங்க, என்னை ரொம்ப புகழ்றாங்க, என்கிட்ட ரொம்ப கொலாவுறாங்க, என்கிட்ட அவங்க ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க என்பதனாலே மட்டும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் அல்ல. தேவன் நம் வாழ்க்கையில் அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. சில நேரங்களில் பாசத்தை தாண்டி நம்ம பார்க்க வேண்டும். வெளி தோற்றத்தை தாண்டி அவங்க ஆவில இருக்கிற சில நிலைமைகளை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை தர வேண்டும். அதை தாண்டி பார்க்கிற கிருபை தேவன் நமக்கு தருவாரானால் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய நேரங்களில் நம்ம அப்படி பார்க்க தவறி விடுகிறதுனால சிலதெல்லாம் மாற்ற முடியாத நிலைமைகளுக்கு போய் விடுகிறார்கள். அதை என்ன பண்ண முடியாது, ಅದನ್ನ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಮತ್ತೆ ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸೋಕ್ಕಾಗೋದಂತಹ ಒಂದು ಕಾಲಗಳಿಗೆ ಹೊರಟೋಗ್ತಾರೆ. ಯಾವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿ, ஏனென்றால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அனுமதி பாருங்க. எடுத்த உடனே ரொம்ப அனுமதி யாரும் கேட்பதில்லை. எடுத்த உடனே ஃபுல்லாக வந்து விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீயும் நானும் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியினால ஏவப்பட்டு நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீயும் நானும் கவனமாக கேட்போம் இயேசுவின் நாமத்தினாலே. கொஞ்சமாகத்தான் சில காரியங்கள் நடக்கிறது. கொஞ்சமாகத்தான் என்ன பண்ணுகிறது, நல்லவர்கள் உண்மை உள்ளவர்கள் யார் என்று தெரியாமல் போய்விடுகிற ஒரு கட்டம் வந்து விடுகிறது. உண்மையாகவே இவர்கள் ஜெனியூனா, உண்மையாகவே இவர்கள் உண்மை உள்ளவர்களா, உண்மையாகவே இவர்கள் சொல்லுகிறது சரிதானா என்று சரி தூக்கி பார்க்க நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிகள் தேவை. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஊழியர்கள், அதுக்கு தான் சத்தியம். நமக்கு சரி பார்க்க நம்மளால முடியாது. நம்மளுடைய பலத்தை வைத்து, நம்மளுடைய ஞானத்தை வைத்து நாம் அப்படி செயல்படுவோம் என்று சொன்னால் அநேக காரியங்களில் நாம் என்ன பண்ணிவிடுவோம், தடுமாற்றத்தில் விழுந்து விடுவோம். இந்த காலவேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எவ்ரி வேவ் ஆஃப் அட்வைஸ். எல்லா அட்வைஸ்க்கும் என்ன பண்ணிடாத, எல்லா அட்வைஸ்க்கும் அப்படியே சாய்ந்து, அப்படியே செவியை சாய்த்து, அப்படியே உள்ளத்தை சாய்த்து, ஆவியை சாய்த்து, ஆத்மாவை சாய்த்து, பல நேரங்களில் மிஞ்சுகிறது என்ன தெரியுமா, ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நிலைமை, ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் போகிற ஒரு நிலைமை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தருடைய ஆலோசனைக்கு நம்ம காத்திருப்போமாக. ஆவியானவருடைய ஆலோசனைக்காக நாம் விட்டு கொடுப்போமாக. எத்தனையோ நேரங்களில் ஆவியானவருடைய ஆலோசனைக்காக சில நஷ்டங்களை சில நஷ்டங்கள் வந்தாலும் விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் அதனாலே வந்த விளைவு என்ன தெரியுமா, பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டோம். பெரிய பெரிய மனுஷனுடைய தந்திரத்திலிருந்து, சூழ்ச்சியிலிருந்து தப்ப முடிந்தது. ஆனால் இவளுடைய அந்த ஹிஸ்டரி சொல்லுகிறது, அவள் என்ன பண்ணவில்லை, அதை கவனம் செலுத்தாமல் விட்டதினாலே she didn't decide anything for her. Don't allow others to decide for you.
மற்றவர்கள் உனக்காக டிசைட் பண்ண தேவையில்லை தேவ பிள்ளையே. கர்த்தர் உனக்குள்ளே இருந்தால், நீ பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கிற தேவ பிள்ளையா இருந்தால், கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு பேசுவார். ஏனென்றால் நானும் நீயும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். ஆகையினால நம்ம மற்றவர்களுக்காக அதிகமான என்ன பண்ண வேண்டியதில்லை, இன்ஃப்ளூயன்ஸ். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு சொல்கிறேன் தேவ பிள்ளைகளாக, நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? மிகவும் மிகவும் தேவனை விட்டு தூரம் போன ஒரு நிலைமை காணப்படுகிறது. எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் சொல்கிறேன் தைரியமாக, அந்த உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த உலகத்தோடு நாம எந்த ஒரு கனெக்ஷன் வைக்க கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, வைக்கல. மாறாக அவர்களுக்கு நாம் போதிக்கிறவர்களாய், நம்முடைய சத்தியம் அவர்களை டச் பண்ணும்படியாக தேவன் நம்மளை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நாம் சத்தியத்தை உடையவர்கள். நாம் யாரு? சத்தியத்தை உடையவர்கள். உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு உப்பு. நம்மிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள கடவர்கள். நான் சமீபத்தில் ஒருத்தருடைய ஒரு பெரிய 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 சபை இருக்கிறது. பயங்கரமான ஜனங்கள் கூட்டங்கள் அலைமோதுகிறது. அவர் சொல்லுகிறார், பரவாயில்லை, அங்கேருந்து என்ன பண்ணலாம், அப்படி அது எப்படி இருக்குதான், அப்படியே தியாலஜியாக இருக்குதான். எனக்கு ரொம்ப வேதனையாக விட்டது. தியாலஜி என்றால் என்னன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர். ஐ எம் நாட் ஹியர் டு கண்டெம் எனிபடி. ஆனால் தேவப்படி என் சபைக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. தேவ ராஜ்யத்தில் சில காரியங்களை நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, பரிசுத்த ஆவியானவரை விட ஞானம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கைக்கும் மாதிரி. அவருடைய சத்தியம் எனக்கு வெளிச்சம், என் காண்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்போ மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு எதுக்கு? மற்றவர்கள் எந்த விதத்தில் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? நல்ல மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் சொன்னா இங்கே கூட நல்லா ரொம்ப பேர் நீங்கள் ரசிப்பீங்க. ரசிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அவர்களே சில நேரங்களில் நிறைய வேதத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறார்கள், அப்படி சுட்டு இருக்கிறாங்க. They have borrowed it because this is the truth. எவ்வளோ பெரிய ஞானிகளை கேட்டு பாருங்க, அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வேதத்தினால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டவர்கள் தான். இதை குறை கூற பலர் எழும்பினார்கள், பல ராஜ்யங்கள் எழும்பினது, பலர் எழும்பியிருக்கிறார்கள், இன்னும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட இதற்கு விரோதமாய் அவர்களால் நிற்க முடியவில்லை. அதனால தான் பல காரியங்களை செய்கிறார்கள். இதற்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. சத்தியத்துக்கு விரோதமாய் யாரும் நிற்க முடியாது. சத்தியத்துக்கு இன்னொரு நகலை பண்ண முடியாது. There cannot be any duplicate for the truth. So as children of God, who is your role model? நம்மளுடைய ரோல் மாடல் யாரு? யாரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம்? நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யாரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்? நான் எது இப்படி ராஜா ரோஷமா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்குள்ளே வருகிற அந்த ஒரு வாஞ்சையினால பேசுகிறேன், அவ்வளவுதான். யாரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்? கர்த்தரை எனக்கு, உலகத்தை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு இருக்குது, நான் அடிக்கடி எனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் பரவாயில்லைங்க, அதை தாண்டி நான் ஆண்டவரை நேசிக்க என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறேன். கர்த்தர் சித்தம் இல்லைன்னா நம்ம தலையிலிருந்து ஒரே ஒரு முடி கூட கீழே விழாது. ஆமென். விழாது விழாது விழாது. ஒரே ஒரு முடி கூட யோசிப்பேன், இந்த முடி கூட உங்களுடைய சித்தம் இல்லாமல், சில பேருக்கெல்லாம் முடி ரொம்ப கொட்டின்னு இருக்குது. அப்போ ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க? அதோடைய தாற்பயம் என்னவென்றால், கர்த்தர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காதுங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். அப்படி நடந்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காகும், அவருடைய சாட்சிக்காகும், அவருடைய நாமத்தை மகிமைக்காக மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி தான் கர்த்தர் நம்மளை பிசாசு தொட முடியாது. ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் பிசாசோ அவனுடைய காரியங்களும் நம்மளை தொட முடியாது. எந்த ஊழியத்தையும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட எதையுமே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. நம்முடைய விசுவாசத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது.
நம்மளுடைய ஊழியங்களையும் நமக்கு தேவன் கொடுத்ததையும் பாதாளத்தின் வாசல்கள் இன்னைக்கு அறிக்கையாய் நம்ம சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், சூழ்ச்சிகள் வரும். வரலன்னா தான் பிரச்சனை. அடிக்கடி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தா நான் நினைப்பேன், ரொம்ப நம்ம என்ன பண்ணல கொஞ்சம் என்ன பிசாசை நம்ம என்ன பண்ணல தூண்டல போல இருக்கே, எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயின்னு இருக்கே. உண்மைங்க, உண்மை சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக போச்சுனாலே நான் நினைப்பேன் ஏதோ கொஞ்சம் எங்கேயோ நம்ம என்னமோ பண்ணுறோம், காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால தான் அவன் என்ன இருக்கிறான். ஆனால் சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும்பொழுது நான் விசுவாசிக்கிறதும் நினைத்துக்கொள்வது என்ன தெரியுமா, அவனுடைய ராஜ்யத்தை நாம் கொஞ்சம் அசைத்து கொண்டிருப்பதனாலே தான் அவன் நம்மளை என்ன பண்ணுறான், கொஞ்சம் அசைக்க பார்க்குறான். நான் அசைக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அசைக்க முடியாது. உனக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், அசைக்க முடியாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுகிறேன். நீங்க எந்த காரியங்கள் செய்திருந்தாலும், இன்னைக்கு எந்த காரியங்கள் நீங்க செய்து கொண்டிருந்தாலும் ஒன்று மாத்திரம் நினைங்க, நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். இது வரைக்கும் அசைக்கப்படலைங்க. அசைச்சு பார்க்க விடணும். சில நேரங்களில் பிசாசு என்ன பண்ணணும், இவளை அப்படிதான் எல்லாரும் சேர்ந்து அசைக்கிறாங்க. அந்த அந்த வீட்டு எஜமான அசைக்கிறான், அங்கே கூடி இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அசைக்கிறாங்க எல்லாரும். சில நேரங்களில் சில பேரை அசைக்க அனுமதிக்கணும். இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, இயேசுவின் நாமத்தினால் அப்படி அசைத்ததினாலே தான் இன்றைக்கு நான் இந்த விசுவாசத்தில் நிற்கிறேன். அப்படி அசைத்ததினாலே தான் தைரியமாக சொல்கிறேன், இன்றைக்கு தேவனுடைய ஊழியங்களை செய்ய தேவன் அந்த ஒரு கிருபையை தந்திருக்கிறார். எப்பவுமே அசைக்கப்படக்கூடாது, எப்பவுமே டச் மீ நாட். எப்பவுமே என்னை எதனா சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப கோச்சிக்குவேன், எதனா பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஓடிடுவேன், எப்படின்னா பண்ணிங்கன்னா நான் யூ ஆர் நாட் அ குட் கேண்டிடேட். எதற்கு நம்ம அப்படி குட் கேண்டிடேட்டா? நான் சொல்கிறேன், இந்த பெண் ஒரு வெரி வெரி குட் கேண்டிடேட். சுவிசேஷத்தை சுமக்க ஒரு பாத்திரம் அவள். ஏன் தெரியுமா, எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அவளை மாத்திரம், அவளுடைய விசுவாசத்தை மாத்திரம் யாராலும் அசைக்க முடியவில்லை. யாராலும் என்ன பண்ண முடியல. சிலருக்கு அப்படின்னா அசைச்சிடும், இப்படின்னா என்ன இன்னைக்கு பார்க்கவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், அவங்க நிச்சயமாகவே உண்மையாகவே பார்க்காம போயிருப்பாங்க. என்ன பண்ணல, எப்படி நான் வந்தது அவங்களுக்கு தெரியாமல் போயிருக்கோம். எப்படி என்ன தெரியாமல், எப்படி அதெல்லாம் பார்க்காம வேண்டாம் தேவ பிள்ளையே, வேண்டாம். நம்ம இந்த உலகத்தாரை போல டீல் பண்ண கர்த்தர் நம்மளை அழைக்கல. பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக அடையாளம் வைத்து போக, நம் மரித்தாலும் நம்மை குறித்து பேச வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இவர்கள் மரித்து போனார்கள் ஆனாலும் இவர்கள் சொன்ன சத்தியம் நிலைத்திருக்கிறது, இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு உண்மையா இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அடையாளத்தை நீயும் நானும் வைத்து விட்டு போக வேண்டும். ஒரு அடையாளம் இருக்கிறது நீதிமானுக்கு. நாம் நடந்து போன பாதைகளில் சிலர் நடக்க வேண்டாம். நாம் விட்டு போன சில காரியங்களை நமக்கு பின்னாடி வருகிறவர்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிறாரே ஒழிஞ்சு இந்த உலகத்துக்கு நம்ம அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி, இவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி, இவங்க கிட்ட பேசி. சில நேரங்கள்லாம் பாஸ்டர் கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டேன், அதெல்லாம் தேவையில்லை. he will be very free. கர்த்தரை மிஞ்சி என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம கைட்ட கொடுத்திருந்தா அதை யார் அதை நம்மளிருந்து பிடுங்க முடியும்? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தா யார் தடுக்க முடியும்? அதனால டென்ஷன் ஃப்ரீ, தெரியுமா? அதனால என்ன இருக்குது, டென்ஷன் ஃப்ரீ. கர்த்தர் நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. இன்னைக்கு கர்த்தர் நினைத்தது தடைப்படாது. உன்னை அழைத்தவருடைய உன் வாழ்க்கையில வைத்தது தடைப்படாது. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், மனுஷர்கள் மாறி விடுவார்கள், ஆனால் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் உன்னையும் என்னையும் கைவிட மாட்டார். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். என் கண்கள் அழைத்தவரை நோக்கி இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். இவளுடைய கண்கள் அழைத்தவரை நோக்கி இருந்தது.
இவள் எதை நோக்கி இருந்தால் தெரியுமா? அசைக்கிறவர்களுக்கு அவள் என்ன பண்ணல? அசையலை. ಅವಳನ್ನು ಶೇಕ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಅಲ್ಲಾಡಿಸುವವರಿಗೆ ಅವಳು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? ಅಲ್ಲಾಡಲಿಲ್ಲ. ಹೇಳಿಯಪ್ಪ, ಅಲ್ಲಾಡಿಸಿದ್ರು ಎಲ್ಲರೂ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀಯಾ? ಓದಮ್ಮ. ನನ್ನ ತಲೆಗೆ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಲಿಲ್ಲ, ಅವಳಾದರೂ ಸುಗಂಧ ತೈಲವನ್ನು ಕಾಲಿಗೆ ಹಚ್ಚಿದಳು. ಹೀಗಿರಲು ನಾನು ಇದು ಯೇಸು ಅವಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇರೋದು. மற்றவர்கள் அசைக்கும் போது நான் ಹೇಳ್ತೀನಿ ನೋಡಿ ನಿಮಗೆ ಇವತ್ತು, ஏன் இந்த ஷேக் நல்லதுன்னு சொல்கிறேன், ஏன் சில பேரை நம்மளை அசைக்கணும்னு சொல்கிறேன், ஏன் ಕೆಲವರೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ಹೀಳೈಸಬೇಕು, ಮಾತಾಡಬೇಕು, ನಮ್ಮನ್ನು ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಾಡಿಸಬೇಕು. ಯಾಕಂದರೆ ಅವರು ಅಲ್ಲಾಡಿಸುವಷ್ಟು ನನ್ನ ದೇವರು ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. ಎಷ್ಟು ಅಲ್ಲಾಡಿಸ್ತಾರೋ ಅಷ್ಟಾಗಿ ದೇವರು ನನ್ನ ಪರವಾಗಿ ಮಾತನಾಡಲು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. ನೋಡಿ, ಅವ್ರು ಅಲ್ಲಾಡಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದರೆ ದೇವರಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಅವ್ರು ನೀರು ಕೊಡಲಿಲ್ಲ, ಅದು ಅವ್ರಿಗೆ ದೊಡ್ಡದಲ್ಲ. ಅವ್ರು ಎಣ್ಣೆ ಕೊಡಲಿಲ್ಲ, ಅವ್ರು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಬಂದ ಕೂಡಲೇ ಅವ್ರನ್ನ ತಪ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಆದರೆ ಯಾವಾಗ ಇವಳು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸಿದರೋ ಆಗ தேவாதி தேவரு பாய் தெரியட்டும். நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு ஊழியம் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? உன்னுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், ஐயோ நான் ஊழியம் செய்கிறவங்கள கொஞ்சம் ஷேக் பண்ணும்போது தான் ஊழியமே ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஷேக் ஆகும்போது தாங்க. நல்லா இருக்கும்போதெல்லாம் சும்மா அப்படியே போயிட்டுருக்கோம், ஏதோ ஒரு மந்தமாக போயிட்டுருக்கோம். ஆனால் ஷேக் ஆகும்போது அவர் நிற்கிறாரு பாருங்க, நமக்காக பட்சத்தில் பேசுகிறாரு பாருங்க. அங்கே இருக்கிறவன் ஒருத்தரும் எழுப்பி பேச முடியவில்லை. இங்கே அத்தனை பேர்கள் வாய்களும் அடைக்கப்பட்டு போயிற்று. ஏனென்றால் ஷேக் ஆகும்போது அவர் நமக்காக பேசுகிற தேவன். இன்னைக்கு அடையாளமாக இங்கேருந்து எடுத்து போங்க. அப்போ இவளை ஷேக் பண்ண என்ன பண்ணாரு? இங்கே ஷேக் பண்ண ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உனக்காக தேவன் பேச வேண்டும் என்றால் நீ ஷேக் பண்ணுகிறவர்களை பார்க்காமல் உன்னை அழைத்தவரை நீயும் நானும் பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன தெரியுமா, யார் நம்மளை ஷேக் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் நம்ம கண்ணை, அங்கே தான் நம்மளை டைவர்ட் பண்ணுவான், அங்கே தான் நம்மளை என்ன பண்ணுவான், அதையே பேச வைப்பான், அதையே நினைக்க வைப்பான், அதையே என்ன பண்ணுவான், அதே தான் நினப்பு, அதே தான். ஐயோ எனக்கு படுத்துக்கிட்டாலும் அதே தான் நினைப்பு வருது, ஏந்திரிச்சாலும் அதே. நான் சொல்லட்டுமா, இயேசுவின் நாமத்தில் அவங்க ஷேக் பண்ணதுனால தான் தேவன் உனக்காக வெளிப்படுகிற நேரம் அது, உனக்காக தேவன் வைராக்கியப்படுகிற நேரம் அது. அவங்க ஷேக் பண்ணலன்னா அவரும் சும்மா இருந்திருப்பாரு, அங்கே எந்த ஒரு காரியமும் நடந்திருக்காது. ஆனால் ಯಾವಾಗ ಅವಳನ್ನ ಅಲ್ಲಾಡಿಸಲು ಅವ್ರು ತೀರ್ಮಾನಿಸಿದ್ರು, ದೇವಾದಿ ದೇವರು ಅವನ ಪರವಾಗಿ ಮಾತನಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. எனக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோடு இங்கேருந்து நாம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன். உலகத்தில் பல ஷேக் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. பல நிலைமைகளில் நம்ம விசுவாசத்தை அப்படியே தலைக்கீழாக மாற்றும்படியான காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வராக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பக்கம் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் எப்பொழுதும் போலவே சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சில்லி தின்னுக்கெல்லாம் என்ன பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்கள். நீங்கள் யோசித்து பாருங்க, ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? யாருக்கு அதிக மேன்மை கிடைக்கும்? ஷேக் பண்ணப்படுகிறவர்களுக்கு அதிக மேன்மை கிடைக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஷேக் பண்ணப்பட்டிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப 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 பேசப்பட்டிருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படித்தான், என்னுடைய அழைப்பே அப்படித்தான் சொன்னீங்கன்னா இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். அதனால தான் நீ இன்னைக்கு இங்கே இருக்கிற. அதனால்தான் அப்பா ஷேக் பண்ணார், அம்மா ஷேக் பண்ணாங்க, யாரோ அண்ணா. குட். நான் சொல்கிறேன் தைரியமாக, அப்படி ஷேக் பண்ணதுனால தான் ஆண்டவர் எனக்காக பேச ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் எவ்வளவாய் அவளை பேசினார்கள். எனக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், அது ஒன்றும் அவளை எஃபெக்ட் பண்ணியிருக்காது. அவளும் மனுஷி தான். அவளையும் அது என்ன பண்ணியிருக்கோம்? கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அது வேதனையை உண்டாக்கியிருக்கும். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படி அவ்வளோ ஒரு மட்டமாக
வேதத்தில் நாகரிகமாக அப்படி இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல அந்த ஷூஸில் அவளுடைய நிலைமையில போய் பார்த்தால் நமக்கு புரியும். அவர்கள் என்ன சொல்லார்கள் என்றால், இவள் ஏன் இங்கே வந்தாள், இவள் ஏன் இங்கே வந்தாள் என்கிற அளவுக்கு அவளை மட்டமாய், ரொம்ப குறைவாய், ரொம்ப தாழ்வாய் அவளை என்ன பண்ணினார்கள், பேசினார்கள். They spoke about her in a very very, எப்படி எவ்வளோ மட்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ மட்டப்படுத்தினார்கள். இன்றைக்கி ஒன்று எடுத்துக்கோங்க. உன் குடும்பத்தை குறித்தோ, உன்னை குறித்தோ, உன் பிள்ளைகளை குறித்தோ, இல்லை எதிர்காலத்தை குறித்தோ மட்ட பண்ணுகிறவர்கள் இருக்க தாங்க நமக்கு மேன்மை. அப்படி இருக்க தான் நமக்கு மேன்மை. அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்றால் சில நேரங்களில் மேன்மைகள் இல்லை. ஆமேன். சில மேன்மைகள் எதனால் வருகிறது என்றால், இப்படி நம்மனும் மட்ட ஆக்குவோம். நம்மளை மட்டப்படுத்த என்ன ஆகும், நம்ம மேன்மைப்படுத்துகிறவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. எவ்வளோ மட்டப்படுத்தப்பட்டாள், ஆனால் அவளுக்குள்ளே இருந்த, நான் சொல்கிறேன், மற்றவர்கள் இல்லைங்க, அவ தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஆண்டவரை அபிஷேகம் பண்ண வந்தாள், அவருடைய பாதத்தை ஆனால் நான் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்றவர்கள் தான் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு உண்மையான ஆராதனையை கொடுக்க முடியும், ஆண்டவருக்கு உண்மையாய் நிற்க முடியும், உண்மையான விசுவாசத்தை காண்பிக்க முடியும். யார் தெரியுமா? அவரால் தொடப்பட்டவர்கள், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆமேன்னு சொல்லிவிட்டு சும்மா செய்ய முடியாது. அருமையான ஒரு சகோதரத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, நமக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்ன நிலைமை வந்தாலும், பட்டினியாக இருந்தாலும், என்னுடைய எம்ப்ளாயர் எனக்கு வேலை கொடுத்தவர்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். உண்மையாக எனக்கு ரொம்ப டச் பண்ண சில விஷயங்கள், அவங்க இவங்களுக்கு உண்மையாக இல்லை, கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவங்க சரியாக கொடுக்கல, இவர்களை நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தாழ்த்தி இவங்களை நடத்துகிறாங்க. இவங்களால அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனாலும் அவங்க வந்துட்டா கூட அவங்களை குறித்து அவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கையை அங்கே 10 வருஷமா 18 வருஷமா எனக்கு தெரியாது எத்தனை வருஷம் அவங்க வேலை செய்தாங்களோ, அத்தனை வருஷங்களும் அவங்க திரும்பி இவர்களை பார்க்கணும். ஏனென்றால் திரும்பி வரும்பொழுது கூட இவங்க நீதிமான், இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனால அழைக்கப்பட்ட பிள்ளை என்பதை அவர்களுக்கு நாம் உறுதிப்படுத்தி விட்டு தான் நம்ம வரணுங்க. எங்கே போனாலும் பெற்றுக்கோங்க. எனக்கு இயேசுவே நான் அந்த பிள்ளை சொன்னது எனக்கு மிகவும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொன்னாங்க, பட்னியாக இருந்த எத்தனையோ எனக்கு எடுக்கலாம்னா எப்படின்னா நான் காசு எடுக்கலாம், ஏன்னா என் கையில் வந்து தான் போகுது, விட்டுட்டாங்க. ஆனால் கூட அவங்களுக்காக வந்த வேலையை அவங்களுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் உங்களை விட்டுட்டேன்றதுனால உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன். ஈவன் இஃப் யூ கம் பேக், நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஃபுட் பிரிண்ட்டை விட்டுட்டு தான் வரணும். ஆமென். நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அடிச்சோடு, என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கணும். அவங்க சொன்னாங்க, ஒரு பைசா என்ன சொல்ல முடியாது, ஒரே ₹1 எல்லாவற்றுக்கும் கணக்கு என்ன பண்ணுவேன், கரெக்டாக நான் சொல்கிறேன். வேறு ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருக்கிறார். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், உங்களை திரும்பி பார்க்க செய்வார் தேவன். அவர்கள் உங்களை திரும்பி பார்ப்பார்கள் நாட்கள் வரும் பொழுது. ஏனென்றால் உங்களை உண்மையை கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் அங்கே என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, you have left behind your footprint there. உங்கள் லெகசி நம்ம போகிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து கொண்டே இருக்கிறோம். இவள் அந்த இடத்துல வந்தது தாங்க லெகசி. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்கள் அங்கே கூடியிருந்தவர்களால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று உலகத்தால் நினைத்தவள் ஒரு சாட்சியை உருவாக்கி கொண்டிருந்தாள். she left behind a footprint. எனக்கு ஆண்டவர் உன்னையும் பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா, நீ எனக்காக பெரிய ஊழியம் செய்யலானாலும் டோன்ட் நோ வரி, பரவாயில்ல, ஆனால் ஒன்று மாத்திரம் மறந்துடாத, உன்னுடைய அடிச்சோடுகளை எங்கே போனாலும் என் நாமத்தின் மகிமைக்காக விட்டு வந்து விட. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஒரு வார்த்தை மாத்திரம் அவங்கள என்னை பற்றி பேசாமல் மிஸ் பண்ணக்கூடாது. அது என்ன தெரியுமா, என்னதான் இருந்தாலும் அவங்கள போல வராது. அவங்க தேவனுடைய பிள்ளை, அவங்க நீதிமான் என்கிறதான அடையாளம் நம்மளை விட்டு நம் ஜீவன் பிரிகிற வரைக்கும் மாறக்கூடாது. நம்ம இந்த உலகத்தில்
ஜீவன் பிரியறதை பற்றி கவலையே நான் எண்ணிக்கப்பட்டதில்லை. நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் அதற்கு பிறகும் நாம் விட்டு போகிற நினைவுகள் நம்மளை குறித்து பேசும். நம்ம வந்து விடுகிற இடங்களிலிருந்து நம்ம சில நேரங்களில் கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து நம்ம வந்துட்டாலும் கூட நம்மளை குறித்து அவர்கள் பேச வேண்டும். நம்மளை குறித்து அவர்கள் பேச வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சத்துருக்கள் கூட, நம்மளை நேசிக்காதவர்கள் கூட, நம்மளை பகைக்கிறவர்கள் கூட நம்மளை குறித்து தவறாக பேச எந்த காரணங்களும் நாம் விடக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டேங்க. நம்மளை பகைக்கலாம், அவங்க என்ன பண்ணலாம், பகைக்கலாம், திட்டலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லிடக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று மாத்திரம் அவர்கள் நினைத்திடக்கூடாது. அத்தனை வருஷம் வேலையில் அவங்க விட்டு வந்த ஒரு இம்ப்ரிண்ட், அவங்க விட்டு வந்த ஒரு சாட்சி பேசுவார்கள் நிச்சயமாகவே. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வாசிங்கம்மா அது மாத்திரம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஆண்டவர் சொன்னாரு, எவ்ரிதிங் இஸ் forgiven. இவளை குறித்து என்ன இல்லை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மற்றவர்களது என்ன இருக்குது, மற்றவர்கள் என்ன இருக்குது அப்படியே என்ன பண்ணுறது. நீங்கள் எதையுமே என்ன பண்ணல, உங்களுடைய பாவத்தின் அக்கௌண்ட்டு, உங்களுடைய காரியங்கள் என்ன இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இவளது ஃபுல்லாக பேங்க் பேலன்ஸு அதிகமாக இருந்து பாவத்தின் பேலன்ஸு நிறைய பேருக்கு. எப்படி சம்பாதிக்கிறோன்றது எப்படியும் என்ன ஆகிடும், பணக்காரன் ஆகிடும். ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் சம்பாதித்தாலும் உண்மையாக சம்பாதிக்கணும். அதுதான் ஆண்டோட பிள்ளைகளுடைய அடையாளம். அந்த கொஞ்சத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த எக்ஸ்ட்ராவில் நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தேவன் நிச்சயமாகவே தருவார். அது நீதிமானுக்குரிய ஒரு ரிவார்டு, நீதிமானுக்குரிய ரிவார்டுங்க. அதில் ஆசீர்வாதம் இருக்கும், அதில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஐஸ்வர்யமும் கர்த்தரால் வரும், அதனோட அவர் என்ன கூட்டார், ವೇದನೆಯೇ ಕೂಟಾರ್. ಅದರಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, ವೇದನೆ ಇಲ್ಲ. ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತಂತೆ, ದೇವರಿಂದ ಬರುತ್ತೆ. ಅದರಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ, வேதனை, நோவு, நஷ்ட இராது. எதுங்க முக்கியம்? நிறைய இருந்து நஷ்டம் நிறைய இருந்து அது பெருசா, இல்லை கொஞ்சமாக இருந்து ஆசீர்வாதம் இருப்பது பெருசா? கொஞ்சமாக இருந்து அதுதாங்க ஞானம். கொஞ்சமாக இருந்து ஆசீர்வாதம் பெருகி இருக்க கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை அப்படி வைத்திருக்கிறார். அதுக்கு தாங்க மற்றவங்களுக்கு புரியல. நமக்கு கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம என்ன இருக்கிறோம், நம்மளை பார்த்தா இங்கே ரிச், ரொம்ப ரிச் போல் இருக்கப்பா இவங்க என்ன ரிச். நான் சொல்லட்டுமா, நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் கர்த்தருடைய கரம் அதன் மேலே இருப்பதினால, அதன் மேலே தேவனுடைய நீதி இருப்பதினால கர்த்தர் அதையே ஆசீர்வதித்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய சமாதானம். என்ன சொல்கிறேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் சொன்னாரே, அதுதாங்க அது. உன் உழைப்புக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஊதியத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நினைக்காத ஐயோ எங்கள் அப்பா எனக்கு ஆஸ்தி விட்டுட்டு போல, இவங்களுக்கு எனக்கு ஆஸ்தி வைக்கல. சில நேரங்களில் நிறைய புலம்பல்கள் அப்படி இருக்கும். மனைவிகளே, கணவனை பார்த்து அப்படி கேட்காதீங்க. கணவனே மனைவி பார்த்து அப்படி கேட்காதீங்க. நம்முடைய ஆஸ்தி நம்முடைய ஏசப்பா. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு ஏசப்பாவே உன் வாழ்க்கையில இருக்கிறாரா, அதுதாங்க உண்மையான ஆஸ்தி. ஆமென். யாரும் அப்படி இனிமே அப்படி பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தால சொல்லுகிறேன். சில நேரங்களில் அப்படி ஒரு குத்தி பேசுவார்கள். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாருங்க, அப்படி நமக்கு பேசக்கூடாதுங்க. உனக்கு தேவன் ஆஸ்தியாக இருந்தால், அவர் உன்னுடைய பொசிஷனாக இருந்தால், அது தாங்க மிகுந்த ஆஸ்தி. ஆமென், ஹல்லேலூயா. மற்ற அதெல்லாம் அழிந்து போயிடும், இது அழியாத ஆஸ்தி. ஆமென், ஆமென். ஆஸ்தி இருந்தால் அனுபவிப்போம், இல்லை என்றால் கர்த்தர் நம்முடைய ஆஸ்தியாக இருக்கிறார். நம்மளுக்கு எந்த குறையும் வராமல் சிங்க குட்டிகள் பட்டினியாக இருந்து தாழ்ச்சி அடையுமா. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. நம்மளுடைய வாழ்க்கை ஆஸ்தியை நம்பி இல்லை, நம்மளுடைய எதிர்காலம் நமக்கு இருக்கிற படிப்பை நம்பி இல்லை. நம்மளுடைய நம்பிக்கை நம்ம ஆண்டவரை பற்றினதா இருக்கு, ஆண்டவரை பற்றினதா இருக்குது. சில பேர் சின்ன வயசுலேயே படி, ஐயோ பசங்களுக்கு எக்ஸாம் வந்தா பேரண்ட்ஸு, எத்தனையோ பேரண்ட்ஸு சிக் ஆயிட்டாங்க. நான் கேட்டேன், ஏன் வரல? உங்களுக்கு என் பசமா ஒருமா அப்படி கதறாங்க. பசங்களுக்கு எக்ஸாம்,
நான் சொன்னேன், ஏமா இது வெட்னஸ்டே எக்ஸாம். ஆண்டவர் எவ்வளோ பதறணும்னு நான் நினச்சேன். நம்மளெல்லாம் பார்த்து அவர் எவ்வளோ பதறணும். பசங்களுக்கு எக்ஸாம் அன்னைக்கு இவங்க குளிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வர மாட்டாங்க. இவங்கள பார்த்தாலே ஏன்னா எக்ஸாம் யார் எழுதுறது? எந்த கிளாஸ், எந்த ஸ்டாண்டர்ட்? எல்கேஜி, யூகேஜி. இவங்களுக்கு ஒரே பதட்டம். ஏன்னா என் பிள்ளை, நான் எல்லாரும் அவங்க பிள்ளை தான் ஃபஸ்ட்டு வரணும்னா அப்போ எப்படி தாங்க அந்த ஸ்கூலை நடத்துவாங்க? அவங்க யோசிச்சுப்பாங்க எப்படி 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 அது ஆகும்? எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இது இது ஒரு 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 விதமான ஒரு ப்ரெஷருங்க. உலகத்தில் இது ஒரு விதமான ப்ரெஷர். வேலை மேலேயும் சரி, நாம் தான் எக்ஸல் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் அப்படிப்பட்ட ப்ரெஷரில் தேவ பிள்ளைகள் விழ தேவையில்லை. ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. அதே ஒரு பெரிய பாரம் குறைந்தது. We need not fall into that kind of a rat race. அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரில் சில பேர் ஊழியத்துக்கு பாஸ்டர்மா எப்படி உங்கள் ஊழியம் எத்தனை பேர் வராங்க? நான் சொல்லியிருக்கிறேன், என்றைக்குமே யாரும் என்ன பண்ணக்கூடாது. எங்கே ஊழியத்துக்கு போனாலும் எத்தனை பேர், நான் அவர்களை பேராக பார்க்கல, என்னுடைய குடும்பமாக பார்க்கிறேன். இது தேவ ராஜ்யமாக பார்க்கிறேன். கர்த்தர் இங்கே இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் தேவன் கொடுத்த பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யம். இது நம்மளுடைய ராஜ்யமாக நம்ம கட்டுறோம். நம்மளுடைய ராஜ்யம் கட்டலைங்க. நம்மளுடைய சில பேரெல்லாம் ஊழியம் என் ஊழியம்னா, ஆண்டோடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்மளுடைய ராஜ்யத்தை கட்டலை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை, ஆமென், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுக்கிறோம். அதனால தான் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி, ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் பரிந்து பேசி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. அது ஒன்றுதான் நம்மளுடைய ஆசையும் வாஞ்சையும். ஆமென். ஒரு ஊழியம் செழித்தால் என்னை போல சந்தோஷப்படுகிறது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவது லேசான விஷயம் இல்லை. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பிசாசுடைய தந்திரங்களுக்கு மத்தியில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களையும் அந்த காரியத்தில் இருக்கிறவர்களையும் நம்ம ரொம்ப கனப்படுத்த வேண்டாம், ரொம்ப கனப்படுத்த வேண்டாம். லேசான காரியம் இல்லை. ஆனால் எங்கே கட்டினாலும் நம்மளுடைய ராஜ்யத்தை கட்டலை, நம்முடைய பேர் கட்டலை, நம்முடைய புகழ் வேண்டாம். என்னைக்கும் சொல்கிறது போல, அவர் பெருகலாம், அவர் பெருகட்டும், நாம் சிறுகலாம். அவர் பெருகணும் சொல்லலாமா? நீங்கள் பெருகுங்க ஆண்டவரே, நாங்கள் சிறுகுகிறோம். எங்களுடைய நாமங்கள் தெரிய வேண்டாம், எங்களுடைய பேர் புகழ் வெளியில் பட வேண்டாம், எங்களுக்கு எந்த புகழ்ச்சியும் வேண்டாம் ஆண்டவரே. நீங்கள் மகிமைப்பட்டா போதும் ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைப்பட்டா போதும் ஆண்டவரே. அது ஒன்று தான் ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி முடிக்க கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. நம்மளுடைய ஜபம் என்னவா இருக்க வேண்டும்? இந்நாட்களில் என்ன ஜபங்கள் நாம் செய்ய வேண்டும் சொல்லி தட்டுமா? ஒரே ஒரு ஜபம் தான், கடைசி வரைக்கும் நான் உமக்கு உண்மையாக இருக்கணும். தட்ஸ் ஆல் இஸ் த ப்ரேயர். கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே உமக்கு உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. என்னை வெட்டட்டும், என்னை திட்டட்டும், என்னை கொட்டட்டும், என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் உமக்கு உண்மையாக இருக்க மாத்திரம் எனக்கு கிருபை தந்தால் போதும். ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை.